அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். இன்று 1933ஆம் ஆண்டில் வெளிவந்த வள்ளி மற்றும் வள்ளி திருமணம் திரைப்படங்களை பற்றி பார்ப்போம். இந்த வள்ளி மற்றும் வள்ளி திருமணம் என்ற இரண்டு படங்களும் தமிழ் சினிமா வரலாற்றில் 11 மற்றும் 12வது வரிசை படங்களாகும். இதில் வள்ளி என்ற திரைப்படம் தென்னக மக்களின் கடவுளான முருகன் மனைவியை குறிப்பிடும் பெண் பெயராகும். வள்ளி நாடகங்கள் அன்று தமிழகமெங்கும் வெற்றிகரமாக நடைபெற்று வந்த நேரத்தில் இதை படமாக எடுக்க நேஷனல் மூவிடோன் என்ற பட நிறுவனம் முன் வந்தது. டி.எஸ். சந்தானம் மற்றும் பங்கஜம் போன்றோரை கொண்டு படப்பிடிப்பு தொடங்கப்பட்டு முழு மூச்சாக முடிக்கப்பட்டது. இதில் வள்ளி வளரும் பாகத்தை ஒரு நாடக ஆசிரியரும், பருவ பெண்ணான வள்ளி கடவுள் முருகன் மேல் காதல் வயப்படும் பாகத்தை ஒரு நாடக ஆசிரியரும், கடவுள் முருகன் வள்ளியை கவர்ந்து சென்று மனம் முடிக்கும் கடைசி பாகத்தை இன்னொரு நாடக ஆசிரியரும் படமாக்கினார்கள். இவர்கள் எவரின் பெயர் விபரமும் இதுவரை கிடைக்கவில்லை. படம் 1933ஆம் ஆண்டு வெளிவந்தது. பாதி மௌன படமாகவும் பாதி பேசும் படமாகவும் வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. வண்ணமயமான நாடகங்களுக்கு முன்னால் கருப்பு வெள்ளையில் மொழி முழுமையாக ஒலிக்கப்படாத வள்ளி சற்று தடுமாறினாள். இந்த படத்தின் பரிதாபத்தை அறிந்த கல்கத்தா பட நிறுவனமான பயனியர் பிலிம் கம்பெனி இந்த படத்தை தனது கம்பெனியில் படமாக்க முடிவு செய்யப்பட்டு தமிழ் நாடக கலைஞர்களான சி.எம். துரைசாமி, டி.வி. சுந்தரம், டி.பி. ராஜலட்சுமி ஆகியோரை வைத்து படத்தினை எடுத்து முடித்து வெளியிட்டது. படத்தில் 45 பாடல்களை மதுர கவி பாஸ்கரதாஸ் எழுதி இசையமைத்திருந்தார். பி.வி. ராவ் இயக்கிய வள்ளி திருமணம் 12,000 அடியில் எடுக்கப்பட்ட இந்த படம் சென்னையில் மிகச் சிறப்பாக ஓடியிருக்கின்றது. வள்ளியை முருகன் கவரும் காட்சிகளில் விசில் சத்தம் பறந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வள்ளி திருமணம் மற்றும் இதற்கு முன்பு வந்த வள்ளி என்ற 2 திரைப்படங்களும் காணாமல் போன திரைப்படங்களின் பட்டியலில் தான் இருக்கின்றன. இனி 1934ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படங்களின் விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.